வணக்கம். முக்கிய செய்திகள். காரைக்கால் மாவட்ட அரசு பொது மருத்துவமனை மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இணைந்து நடத்திய இரத்த தான விழிப்புணர்வு மற்றும் இரத்த தான முகாமின் நிறைவு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் கலந்து கொண்டார். மேலும் காரைக்கால் மாவட்ட அமைச்சர் ராஜசேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு இரத்த தானத்தின் அவசியம் குறித்து வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மனித உயிர்களை காப்பாற்ற இரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் அடிக்கடி ஏற்பட்டு வரும் மின்தடை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். மறைமலை அடிகள் சாலை, புதிய பேருந்து நிலையம், ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், செங்குந்தர் வீதி, அம்மன் கோவில் வீதி, முல்லை நகர், முல்லை நகர் விரிவு, செங்கேணி அம்மன் நகர், சுப்பையா நகர், மங்களேஷ் நகர், கண்ணன் நகர், சஞ்சய் காந்தி நகர், ஐயனார் நகர், இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர், ராஜீவ்காந்தி நகர், இந்திரா காந்தி நகர், கெனடி நகர், கோவிந்த சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மின்தடை ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மின்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது, மரப்பாலம் துணை மின் நிலையம் பழமையானதுடன் அங்குள்ள மின்மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் தற்போதைய மின் தேவையை பூர்த்தி செய்ய இயலாத நிலை இருப்பதாகவும், புதிய மின்மாற்றிகளை அமைத்தாலே நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வழங்கப்படும் மின் இணைப்புகளை மாற்றி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து உருளையன்பேட்டை தொகுதி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு மின் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தினார். மேலும் இந்த கோரிக்கை ஓரிரு மாதங்களுக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் பொதுமக்களை திரட்டி பல்வேறு கட்டங்களாக தொடர் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என மின்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இச்சந்திப்பில் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பிரமுகர்கள் உடனிருந்தனர். அது வரைக்கும் தான் நான் உங்களை கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதோட போதும். அதோட பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல அந்த முல்லை நகர், அம்மன் கோயில் தெரு, அம்மன் கோயில் தெரு, செங்குந்தர் வீதி, இந்த ஏரியா போயிடுச்சுனாவே வேலை எல்லாமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 20 to 25 டிரான்ஸ்ஃபார்மர் சார் மாற்றி கொடுங்க. அதான் சார், அதில் 20 டிரான்ஸ்ஃபார்மர் 11 kV மாறும். அந்த 20-25 புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் செயல்பட்டு வரும் சுராஜ் ஆர்ட் அகாடமியின் 3ஆம் ஆண்டு மாணவர்களின் பிரம்மாண்ட ஓவிய கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் சோழபுரம் காளி கோவில் எதிரே உள்ள அசோகராஜா கலையரங்கில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் அகாடமியின் 14 மாணவர்கள் வரைந்த 300க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இயற்கை காட்சிகள், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, விலங்குகள், பறவைகள், மலர்கள், தெய்வ உருவங்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களில் நீர் வண்ணம், எண்ணெய் வண்ணம், மெழுகு வண்ணம், பென்சில், பேனா மற்றும் கண்ணாடி ஓவியங்கள் இடம்பெற்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. நிறைவு விழாவில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு மாணவர்களின் ஓவிய திறமையை பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். விழாவிற்கு சுராஜ் ஆர்ட் அகாடமியின் தலைவர் மற்றும் உலக சாதனையாளர் சுந்தர்ராசு வரவேற்புரையாற்றினார். அரிக்கன்மேடு ஆர்ட் அகாடமி செயலாளர் சுகுமாரன் நோக்க உரை வழங்கினார். மேலும் முன்னாள் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், நாகப்பன், முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் அசோகராஜா, பாஜக வட்டார தலைவர் வசந்தராஜா, தேசிய விருதாளர் ஆதவன், மயூரி நாட்டியாலயா நிறுவனர் முருகன், மருத்துவர் அறிவுக்கடல், தொழிலதிபர் ராதாகிருஷ்ணன், மதிமுக நிர்வாகி சடகோபன், சமூக சேவகர் செல்வராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பேசினர். அரியாங்குப்பம் பகுதியில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த ஓவிய கண்காட்சியை பொதுமக்கள், பெற்றோர்கள்,
சுற்றுலா பயணிகள் மற்றும் ஓவிய ஆர்வலர்கள் ஏராளமானோர் பார்வையிட்டனர். காட்சிப்படுத்தப்பட்ட பல ஓவியங்கள் விற்பனையானதுடன் வெளிநாடுகள் மற்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த பார்வையாளர்களும் ஆர்வத்துடன் வாங்கி சென்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நிறைவாக ஜெயலட்சுமி சுந்தர்ராசு நன்றி உரை வழங்கினார். விழா ஏற்பாடுகளை பழனியப்பன், செந்தமிழ் செல்வி மற்றும் ரூபதர்ஷன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை அரசு ஆரம்ப பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்கு விலையில்லா சீருடைகள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேய மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச பள்ளி சீருடைகளை வழங்கினார். மேலும் மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்று உயர்ந்த நிலையை அடைய வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், நேய மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மூன்றாவது உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதும் போட்டியை காண உலகம் முழுவதும் இதில் ஆரோவில் வாசிகள், பல்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் மற்றும் கால்பந்து ரசிகர்கள் கலந்து கொண்டு உற்சாகமான சூழலில் போட்டியை கண்டு ரசித்தனர். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை கூட்டாக காண ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு கால்பந்து ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. We thought might develop with Spain having most of the ball, doing most of புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள கொக்கு பார்க் பகுதியில் போக்குவரத்து காவல்துறை அமைத்துள்ள பேரிகார்டுகளால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் தினமும் சிரமங்களை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு பேரிகார்டுகளை அகற்றி சீரான போக்குவரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நேய மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் போக்குவரத்து காவல்துறை அதிகாரியை நேரில் சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் கொக்கு பார்க் பகுதியில் தேவையற்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், முதியோர் மற்றும் அவசர சேவை வாகனங்கள் கடும் பாதிப்பை சந்திப்பதாகவும் பேரிகார்டுகளை அகற்றி போக்குவரத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் நேய மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உடனிருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட போக்குவரத்து காவல்துறை அதிகாரி கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நீ எங்க போறீங்க? கூட வருவாங்க. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக எழுந்துள்ள விவகாரத்தை மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தினார். தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 சட்டமன்ற தேர்தலின் போது பிரதமர் நரேந்திர மோடி நல்ல நிர்வாகம் மற்றும் ஊழலற்ற ஆட்சியை உறுதியளித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது புதுச்சேரியில் அதற்கு மாறாக சூழல் நிலவுவதாக விமர்சித்தார். போலி மருந்து வழக்கில் இதுவரை 42 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முன்னணி நிறுவனங்களின் பெயர்களில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதாகவும் கூறிய அவர், இந்த விவகாரம் சர்வதேச பரிமாணம் பெற்றுள்ளதால் சிபிஐ விசாரணை அவசியம் என்றார். மேலும் முன்னாள் முதல்வர் காமராஜருடன் தற்போதைய முதல்வர் ரங்கசாமியை ஒப்பிட்டு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பேசியது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்த நாராயணசாமி,
காமராஜர் மதுவிலக்கை அமல்படுத்தியவர் என்றும் அவரது ஆட்சியை தற்போதைய ஆட்சியுடன் ஒப்பிடக்கூடாது என்றும் கூறினார். தமிழக முதலமைச்சர் விஜய் ஊழலில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், அதேபோல் புதுச்சேரியில் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதால் நடவடிக்கை எடுக்க முதல்வர் ரங்கசாமி தயாரா என்று கேள்வி எழுப்பினார். ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக கூறி அதை பின்பற்றி புதுச்சேரி அரசும் செயல்பட வேண்டும் என்றும், வெறும் தோற்றத்தில் அல்லாமல் செயல்பாட்டிலும் காமராஜரை பின்பற்ற வேண்டும் என்றும் நாராயணசாமி வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய துறைகள்ல வேலை நடக்கலன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அதாவது மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி மையம், இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது. அப்ப முதலமைச்சராக இருந்தது மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள். இப்ப அங்க ஒரு பேராசிரியர் கிடையாது. தமிழை வளர்க்குறவங்க அவங்க. என்ஆர் கட்சியும் பாஜகவும் இந்த ஆட்சியில தமிழை வளர்க்குறவங்க. அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பேராசிரியர் கிடையாது. இருக்கிற கோர்ஸுக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்கறது கிடையாது. அதாவது இந்த தமிழ் ஆராய்ச்சி மையம் என்பது இது முக்கியமான ஒரு அமைப்பு. தமிழ் மொழிக்கு மெருகு சேர்க்கின்ற அமைப்பு. அதாவது உலக தமிழ் மாநாடு நடக்கும் போது தமிழ்நாட்டில் நடத்த திட்டம் போட்டிருக்கிறாங்க. நம்முடைய புதுச்சேரி மாநில சார்பில் நிறைய தமிழ் பேரஞ்சுக்கு போய் கலந்துக்கணும். இதை நான் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தமிழ் சார்ந்த அமைப்புகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? அதாவது தமிழ் மொழி ஆராய்ச்சி மையம் என்பது, பண்பாட்டு ஆராய்ச்சி மையம் என்பது நம் தமிழ் மொழியை வளர்க்கின்ற ஒரு அமைப்பு, பல ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு அமைப்பு. அதாவது பிரெஞ்சுக்கார காலத்துல, அதுக்கு முன்பாக புதுச்சேரி மாநிலத்துல நடந்த நிகழ்வுகளை நாம் கோர்வை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலையில் நிற்கிறோம். நிறைய, அதாவது இளம் சமுதாயத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. புதுச்சேரி மாநிலத்துடைய வரலாறே தெரியாது. அதை தமிழ் மொழியில் கோர்வையாக கொடுக்கலாம். பல ஆராய்ச்சி செய்யலாம். பல்லவர் காலத்து ஆட்சி அதை சொல்லலாம். தேசிக ராஜா அந்த ஆட்சியை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்க படையெடுத்து வந்த விஜயநகர சாம்ராஜ்யம் பத்தி சொல்லலாம், பிரெஞ்சு ஆட்சியை பத்தி சொல்லலாம். இது சம்பந்தமா பல ஆராய்ச்சி செய்யலாம். ஆனா அதை விட்டுட்டு இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம், முதலமைச்சர் அதாவது இந்த நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்துல இருந்தது. ஒரு வேலையும் நடக்கல இந்த ஆட்சியில. இதுக்கு நாம் நினைச்ச அவங்க ஒரு 6 மாசம் கழிச்சுதான் அவங்களை பத்தி பேசலான்னு. ஆனா ஒண்ணுமே நடக்காத போது நம்ம பேசாம இருக்க முடியல. அவர்கள் திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்தல. பழைய நிலைமையிலே தான் இருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சி ஒரு என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி. மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உள்ள ஆட்சி ஒரு செயல்படாத அரசு. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாக்காக்களை ஒதுக்கி மக்கள் நலத் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் சட்டமன்ற வளாகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பேசிய நிர்வாகிகள், 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதங்களுக்கு மேலாகியும் அமைச்சர்களுக்கு இதுவரை இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் அரசு துறைகளின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டு மக்கள் நலத் திட்டங்கள் முடங்கி உள்ளதாக குற்றம் சாட்டினர். எனவே அமைச்சர்களுக்கு உடனடியாக துறை பொறுப்புகளை ஒதுக்கி அரசின் நிர்வாகத்தை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்திற்கு AIYF மாநில தலைவர் முருகன் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் உமாசங்கரி, AIYF இளம்பெண்கள் அமைப்பின் தலைவர் மணிமொழி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில செயலாளர் எழிலன் நோக்க உரையாற்றினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி, மாநில பொருளாளர் ஆகாஷ், AIYF நிர்வாகிகள் சரவணன், அந்தோனிதாஸ், மெய்யழகன், திலீப் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். வேலை இல்லாமல் இருக்கிற
அமைச்சர்களுக்கு வேலை கொடு. நடக்கல நடக்கல புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கல. புதுச்சேரி மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கல. என்ன ஆட்சி. நம் பிறவியின் பயன் திருவாசகம் எழுதுவதே என்ற உயரிய நோக்கத்துடன் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள திருவாசக தெய்வீக மாநாடு தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் 1 லட்சம் பேர் திருவாசகம் எழுதும் நிகழ்வின் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம்பதிக்கும் தளர்கள் பன்னாட்டு மையம் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகின்றன. செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநாட்டின் தலைவரும் திருப்பெருந்துறை அடியார்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான திருவாசக தென்றல் சிவகுமார் மாநாட்டின் நோக்கம் மற்றும் சிறப்பம்சங்கள் குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். அப்போது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகத்தை அனைவரும் எழுதி அதன் ஆன்மீக சிறப்பை உணர வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்த திருவாசக தெய்வீக மாநாடு வரும் ஜூலை 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் திருவண்ணாமலை தண்டராம்பட்டு சாலையில் உள்ள மாதவி பன்னீர்செல்வம் மஹாலில் நடைபெற உள்ளது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கம்பன் அறக்கட்டளை நிறுவனர் ஞானஜோதி சரவணன், கோவை காமாட்சி ஆதீனம் தெய்வீக பேரவை அமைப்பாளர் சத்யேந்திரன், புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் சீனு மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த திருவாசக எழுத இடங்கள் கிட்டத்தட்ட 20 நாடுகள் உள்பட ரிஷிகேஷ், கேதார்நாத், பத்ரிநாத், காசி, ஹரிதுவார் என்ற இடங்களிலும், பஞ்சபூத தலங்களிலும், திருவண்ணாமலை கிரிவல பாதையிலும், இப்படி எல்லா திருத்தலங்களிலும் 32 பள்ளிகளும் 16 கல்லூரிகளும் இணைந்து இந்த மாபெரும் எழுத்து உலக அமைதிக்காக எழுத்து ஞான வேள்வியை திருவாசகத்தின் மூலமாக தொடங்கியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் மற்றும் தடம்பதிக்கும் தளிர்கள் சார்பிலே இந்த விழாவானது வருகிற 2 நாள் மாநாடாக திருவண்ணாமலை நடைபெற உள்ளது. அது சமயம் பல்வேறு தரமான சுவாமிகள், ஆதீனங்கள் மற்றும் உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்று பலதரப்பட்ட மக்களும் கலந்து கொள்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் இருந்தும் பல்வேறு ஊர்களிலிருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 பேர் கலந்து கொள்கிற மாநாடாக இது உருவாகி இருக்கிறது. மிகப்பெரிய உயர்நிலையில் இருக்கக்கூடிய சுவாமிகள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காஞ்சி பெரியவா வந்து கலந்து கொள்கிறார்கள், உடுப்பி சங்கராச்சாரியார் கலந்து கொள்கிறார்கள், ராஜராஜேஸ்வர் பீடத்தினர் ஜெயந்திரபுரி சுவாமிகள் கலந்து கொள்கிறார்கள், ஆதீனங்கள் கலந்து கொள்கிறார்கள், ரத்னகிரி பாலகர் முருகனடி சுவாமிகள் கலந்து கொள்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் மற்றும் ஆதீனங்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜேந்திரன் ஐயாவும் மற்றும் வேலூர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஜி.வி. செல்வம் ஐயா அவர்களும் இப்படி உயர்நிலையில் இருக்கிறவர்களும் கலந்து கொள்கிறார்கள். எல்லோரும் கலந்து கொள்கிற இந்த மாநாட்டில் இந்த புதுவை மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய சார்பிலே இங்கே பொருளாளர் ஐயா அவர்கள் வந்து செயலாளர் ஐயா அமர்ந்திருக்கிறார்கள் மற்றும் திண்டிவன கம்பன் கழக பொருளாளர் ஞானஜோதி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அனைவர் சார்பிலே காமாட்சிபுரம் ஆதீனம் சார்பிலையும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அனைவர் சார்பிலையும் புதுவை மக்களுக்கு இந்த மாநாட்டிற்கு அழைப்பாக இதன் மூலமாய் தெரிவித்து எல்லோரும் வாருங்கள், இறை அருளையும் குருவருளையும் பெறுவீர்கள் என்று சொல்லி புதுச்சேரி நுண்கலை கல்வியின் தரத்தையும் கல்லூரியின் தனித்துவத்தையும் பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி நுண்கலை கல்லூரி தொடர்புடையோர் 8 அம்ச கோரிக்கைகளை அரசிடம் முன்வைத்துள்ளனர். அதில் புதுச்சேரி அரசின் அனுமதி மற்றும் புதுவை பல்கலைக்கழக வழிகாட்டுதலின் அடிப்படையில் பணியாற்றி வரும் பகுதி நேர விரிவுரையாளர்களை பணி நீக்கம் செய்யும் நடவடிக்கை கைவிட வேண்டும் என்றும், தற்போதுள்ள 11 பகுதி நேர விரிவுரையாளர்களை தொடர்ந்து பணியில் வைத்திருப்பதுடன் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை AICTE விதிமுறைகளின்படி நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மாணவர் சேர்க்கை குறைந்ததற்கு நிர்வாகத்தின் தவறான வழிகாட்டுதலே காரணம் என குற்றம் சாட்டப்பட்டு கல்லூரியின் கல்வித்தரத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. நுண்கலைத்துறையின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராப்ட்ஸ் தொழில்நுட்ப படிப்பை கலை மற்றும் அறிவியல் படிப்பாக மாற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும், இது தொடர்பாக கலை பண்பாட்டுத்துறை புதுவை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பியுள்ள கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. அதேபோல் AICTE அங்கீகாரத்துடன் நடைபெற்று வரும் நுண்கலை தொழில்நுட்ப படிப்பின் தனித்தன்மையை பாதுகாக்க வேண்டும்,
ஆண்டுதோறும் AICTE ஒப்புதலை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துடன் நுண்கலை துறையை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நுண்கலை படிப்பு தொழில்நுட்ப கல்வி அல்ல என தவறான தகவல்களை அளித்து துறையை தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டப்படும் பொறுப்பு முதல்வர் போஸ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாண்டிச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் 2025-26 ஆண்டிற்கான குழு பிரிவு கால்பந்து லீக் போட்டிகள் ஜூலை 18 முதல் லாஸ்பேட்டை LFB ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் மைதானத்தில் தொடங்கின. தொடக்க விழாவில் LFB ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் அமுதவாணன் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். மொத்தம் 14 அணிகள் பங்கேற்கும் இந்த லீக் தொடர் ஆகஸ்ட் 4 வரை நடைபெறவுள்ளது. முதல் நாள் நடைபெற்ற போட்டிகளில் யாழி FC அணி யூகோ ஸ்போர்ட்ஸ் FC அணியை 4-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. மற்றொரு ஆட்டத்தில் வேவ்ஸ் FC அணி ஈகிள்ஸ் FC அணியை 4-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. இரண்டாம் நாள் நடைபெற்ற போட்டியில் LFB கால்பந்து அகாடமி அணி GB ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆழ்வார் FC மற்றும் ஹாக்ஸ் FC அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. மற்றொரு போட்டியில் தில்லை மெமோரியல் FC அணி பாரதியார் FC அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. இதில் பிரவீன்ராஜ் 2 கோல்கள் அடித்து ஆட்டத்தின் நட்சத்திரமாக திகழ்ந்தார். இந்த லீக் போட்டிக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் கௌரவ செயலாளர் தனசேகர் முன்னின்று செய்திருந்தார். தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் நாராயணமூர்த்தி மற்றும் நிர்வாக தலைவர் சதீஷ்குமார் ஆகியோர் போட்டிகள் நடைபெற முழு ஒத்துழைப்பையும் வழங்கினர். அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் புதிய மாவட்ட செயலாளர் பசுபதிக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களித்ததாக கூறப்படும் விவகாரத்தை தொடர்ந்து CV சண்முகத்தை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கி அவருக்கு பதிலாக விழுப்புரத்தை சேர்ந்த பசுபதியை மாவட்ட செயலாளராக நியமித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஒன்றிய செயல்வீரர்கள் கூட்டத்தில் CV சண்முகம் ஆதரவாளர்கள் அழைக்கப்படவில்லை என கூறி ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதுடன் பசுபதி வந்த கார் மீது கற்கள் வீசப்பட்ட சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து CV சண்முகத்திற்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படும் 11 பேரை அதிமுக தலைமையகம் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கியது. மேலும் நேற்று 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் CV சண்முகத்திற்கு ஆதரவாக திண்டிவனம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் தங்களது கட்சி பொறுப்புகளில் இருந்து கூண்டோடு ராஜினாமா செய்யும் நோக்கில் இன்று திண்டிவனத்தில் இருந்து 5 பேருந்துகள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட கார்களில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு புறப்பட்டனர்.
கெம்பிளாஸ்ட் ரசாயன நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டம் வடக்கு வாஞ்சூர் கிராம பொதுமக்கள் மற்றும் வடக்கு வாஞ்சூர் பஞ்சாயத்து பிரதிநிதிகளை நாகர் தியாகராஜன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்பொழுது தீ விபத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள், பொதுமக்களின் உடல்நிலை மற்றும் அவர்கள் எதிர்கொண்ட சிரமங்கள் குறித்து கேட்டறிந்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இச்சந்திப்பின் போது வடக்கு வாஞ்சூர் பஞ்சாயத்து பிரதிநிதிகள், கிராம மக்கள் மற்றும் சமூக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கடல் காத்து ஸ்பீட் அடிக்கும், கடலுக்கு போயிட்டு காத்து தணுவா அடிச்சிருந்தா பாதிப்பு நிறைய. இதை அடிச்சதுன்னா அரை மணி நேரம் சாகுது. இது ஒரு நாளும் இங்க நடக்கிற சம்பவம் அதுதான். உயிர் வாழ உத்தரவாதம். விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயன் அலாசியுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்தன் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாவட்ட கழக செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளித்திணல் அண்ணாநகர் முருகன் கோவிலில் மாவட்ட பொருளாளர் குரலரசன் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 500க்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூஞ்சலிக்குப்பம் கிராமத்தில் விக்னேஷ்குமார் மற்றும் புருஷோத்தமன் ஏற்பாட்டில் கட்சிக்கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கப்பட்டன. மேலும் ராஜபுத்திரபாளையத்தில் கட்சிக்கொடி ஏற்றப்பட்டதுடன் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் சம்பத்குமார், கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர், வடக்கொன்றிய செயலாளர் ராஜேஷ்குமார், ஒன்றிய துணை செயலாளர் ரவிச்சந்திரன், கிளை செயலாளர்கள் விசுராஜா, ரஜினி, சாந்தகுமார், நிர்வாகி சக்திவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே திருத்தெலிச்சேரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி மாத விதைத்தெளி உற்சவத்தையொட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. ஈசனே உழவனாக வந்து நெற்கழனிகளை உழுது விதை தெளித்து அற்புதம் நிகழ்த்திய தலமாக போற்றப்படும் இத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் விதைத்தெளி உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான விழா இன்று காலை ஏகாதச ருத்ர ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமிக்கு வைதிக முறையில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. விழாவில் சீர்வரிசை எடுத்து வருதல், மாலை மாற்றுதல், ஊஞ்சல் உற்சவம், பூநூல் அணிவித்தல், புதிய வஸ்திரம் சாற்றுதல், சிறப்பு யாகம், மாங்கல்ய தாரணம் மற்றும் மகா தீபாராதனை உள்ளிட்ட வைபவங்கள் நடைபெற்றன. பின்னர் மூலவர் ஸ்ரீ சிவலோகநாதர் மற்றும் ஸ்ரீ சிவகாமி அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவின் தொடர்ச்சியாக நாளை காலை ஸ்ரீ சிவலோகநாதர் ரிஷப வாகனத்தில் எழுந்துருளி ஆலய நந்தவனத்தில் நடைபெறும் பாரம்பரிய விதைத்தெளி உற்சவத்தில் அருள்பாலிக்க உள்ளார். இந்த திருவிழாவில் ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தண்டபாணி சுவாமி மடம் அறக்கட்டளைக்கு சொந்தமான சுமார் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் முறைகேடாக ரூபாய் 2 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டதாக எழுந்துள்ள புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கின் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகரின் காமராஜர் நகர் பகுதியில் வசித்து வரும் அரசு பள்ளி ஆசிரியரும் பழனி கோவில் அறக்கட்டளை உறுப்பினருமான முருகதாஸ் வீட்டில் சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சோதனைக்காக சென்றபோது
வீடு பூட்டப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த அதிகாரிகள் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடத்தினர். சோதனையின் போது வீட்டிலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டதாகவும் முருகதாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் எங்கு உள்ளனர் என்பது குறித்து சிபிசிஐடி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் விழுப்புரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தமிழ் சங்கம் அரங்கில் பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப் நிறுவனத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பிரெயின் பிரேக்கர்ஸ் சென்னை நிறுவனத்தின் நிறுவனர் அம்பிகா விஸ்வேஸ்வரன் மற்றும் SV வித்யாலயா நிறுவனத்தின் நிறுவனர் அனுராதா ஆகியோர் பங்கேற்றனர். பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப் நிறுவனர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கினார். விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாண்டசரி ஆசிரியர் பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி கல்வியின் அவசியம், குழந்தைகளின் மூளை வளர்ச்சியில் அதன் பங்கு மற்றும் ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் மேலும் ரைட் பிரெயின் எஜுகேஷன் பயிற்சியின் மூலம் குழந்தைகளின் நினைவாற்றல், கவனத்திறன், படைப்பாற்றல் மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்துவது வழிமுறைகள் குறித்து பெற்றோர்களுக்கு பாக்கியலட்சுமி எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஓவியப் போட்டியில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அனைத்து போட்டியாளர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களுக்காக 3 மணி நேர மைண்ட் பிரெயின் ஆக்டிவேஷன் பயிற்சி முகாம் நடத்தப்பட்டதுடன் கண்களை கட்டிக்கொண்டு ஓவியம் வரைவது, வேகமாக எழுதுவது, கேரம் விளையாடுவது, சிலம்பம் சுற்றுவது, யோகா உள்ளிட்ட பல்வேறு திறன்களை 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேரடியாக நிகழ்த்தி காட்டி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றனர். இறுதியாக பிரெயின் பாக்ஸ் லேர்னிங் ஹப் மூலம் பயிற்சி பெற்று சிறப்பாக முன்னேறிய 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா முறையில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பெண்களுக்கான மாண்டசரி கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவும் ஒரே நாளில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். மியூசிக் எதாவது ப்ளே பண்ணுவாங்க. புதுச்சேரி வில்லியனூர் கம்யூனுக்குட்பட்ட அரசூர் குளத்துமேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலயத்தின் 21வது ஆண்டு திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் மற்றும் காத்தவராயனுக்கு கும்பம் படையலிடுதல் நிகழ்ச்சிகளும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஊஞ்சலில் அம்மன் அசைந்தாடிய போது பூசாரிகள் தாலாட்டு பாடல்களை பாடினர். பக்தர்களும் பக்தி பாடல்களை பாடி அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவில் அரசூர் குளத்துமேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருளாசி பெற்றனர். விழாவை தொடர்ந்து பக்தர்களுக்கு சுமங்கலி பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் அரசூர் குளத்துமேடு பகுதியைச் சேர்ந்த இளவரசன் குடும்பத்தினர் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் விழாக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் மற்றும் அரசூர் குளத்துமேடு கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். காரைக்கால் நிரவியில் அமைந்துள்ள அருள்மிகு மகிஷாசுரமர்தினி காளியம்மன் ஆலயத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் 12வது ஆண்டு கிராம நல வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாக தியாகராஜன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
வழிபாட்டில் கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு கிராம நலன், மக்கள் நல்வாழ்வு மற்றும் வளமான வாழ்க்கைக்காக சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்ற நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மரக்காணம் அருகே கந்தக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பெரியாண்டவர் கோவிலில் 2ஆம் ஆண்டு உற்சவ விழா மற்றும் பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி காலை முதலே சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கந்தக்காடு கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலிலிருந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்களை ஏந்தி ஊர்வலமாக வந்து பெரியாண்டவர் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் கந்தக்காடு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருளாசி பெற்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் மைலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த 5 தொழிலாளர்கள் முன் அறிவிப்பு இன்றி திடீரென பணிநீக்கம் செய்யப்பட்டதாக கூறி CITU தொழிலாளர் சங்கம் சார்பில் தொடர் தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது. மைலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 5 நாட்களாக நிறுவன நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணிநீக்கம் செய்யப்பட்ட 5 தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட்டு அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக நிறுவனத்திற்கு ஆற்றிய சேவையை கருத்தில் கொண்டு உடனடியாக மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். பணிநீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் மீண்டும் பணியில் சேர்க்கப்படும் வரை இப்போராட்டம் தொடரும் என்று CITU தொழிலாளர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில வன்னியர் சங்கத்தின் 48வது தொடக்க விழா மாநில செயலாளர் ஹரிகவுண்டர் தலைமையிலான ஏற்பாட்டில் உற்சாகமாக நடைபெற்றது. விழாவில் வன்னியர் சங்கத்தின் வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கள்ளிப்பட்டி ஆறுமுகம் தலைமை தாங்கினார். கலைவாணன், பாமக மாநில இளைஞரணி செயலாளர் பிரதீப்குமார், வன்னியர் சங்க மாநில இளைஞரணி தலைவர் மணிரத்னம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் பாகூர் தொகுதி வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி முருகன், தொகுதி செயலாளர் முரளி, துணைத் தலைவர் அழகர், பொருளாளர் குமார், தொகுதி இளைஞரணி செயலாளர் தில்லியன், மாணவரணி நிர்வாகி அபிஷா, மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், முன்னாள் தலைவர் பகண்டை மணி, சமூக ஆர்வலர் சத்யானந்தம் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். வன்னியர் சமூகத்தின் முன்னேற்றம், இளைஞர்களின் வளர்ச்சி, கல்வி விவாடு மற்றும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தும் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள உறுதி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பொதுமக்களின் பங்கேற்புடன் வன்னியர் சங்கத்தின் 48வது தொடக்க விழா நிறைவடைந்தது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 20வது கிராஸில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆடி மாதம் 3ஆம் நாளை ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கிருஷ்ணா நகரில் உள்ள செல்வமுத்து விநாயகர் கோவிலிலிருந்து வரிசை தட்டுகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கங்கையம்மன் ஆலயத்தை வந்தடைந்தன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊர் பெரியவர்கள் மற்றும் விழா குழுவினர் இணைந்து செய்திருந்தனர்.
புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புவன்கரை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்படியம்மன் ஆலயத்தின் 49வது ஆண்டு ஆடி திருவிழா நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் பாஸ்கர் ஆகியோர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி நேர்த்திக்கடன்களை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் பழனிசாமி, கிருஷ்ணராஜ், ஜெயகாந்த், பாலகுரு, ஆனந்த் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.